ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ ஆஃப் PK Vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏத்தர் வண்டியோட ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அது உள்ள என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, நம்ம ஏத்தர் வண்டி வந்து ஈவி ஷிஃப்ட் ஆகிற காரணம் வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம பெட்ரோல் போடுறது மட்டும் இல்லாமல் காஸ்ட் எஃபிஷியன்ஸும் நல்லா வருது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபீட்பேக்கும் நல்லா வந்திருக்கு. இப்போ எல்லாமே வந்து ஈவி போகிறதால நம்ம வந்து ஈவி மட்டும் போல நம்ம வந்து ஏத்தர் வந்து அதுல பெஸ்டா கொடுத்துன்னு இருக்காங்க ஈவி மாடல்ல. அதனால நம்ம அதுல போலான்னு முடிவு எடுத்திருக்கோம். இதை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம உள்ள வந்து ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காரு, அவர்கிட்ட பேசியாச்சு. அவர் ஓகேன்ட்டாரு. உள்ள போயிட்டு நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, புது மாடல் வந்திருக்கு, அது என்னது நம்ம போயிட்டு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, வாங்க போலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ, குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ. என் பேர் ஹரி. என் பேர் பிரேம். நான் இங்கே ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்டாக வாட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஈவி வாங்கலாம் வந்திருக்கோம். இது வரைக்கும் பெட்ரோல் பைக் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால ஈவி பற்றி ஒரு பேசிக் ஐடியா கூட இல்லை. ஓகே ப்ரோ. இப்போ தான் கேள்விப்பட்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி ஏத்தர் வந்து நல்லா ரிலேபிளாக இருக்குன்னு. ஓகே. ஸோ அதை பற்றி ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 விதமான மாடல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும், 450Xன்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க, ரிஸ்டா மாடல். ஸோ நியூ லான்ச்சட் அப்டேட்டட்னா ரிஸ்டா மாடல் தான். உங்களுக்கு ரிஸ்டா பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், ரேஞ்சு நல்லா போகும். உங்களுக்கு 3 பேர் கம்ஃபர்டபுளாக 3 பேர் யூஸ் பண்ணலாம், பைக்கில் யூஸ் பண்ணலாம். வயசானவங்களே ஈவன் ஓட்டலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈவன் சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே 450 போனீங்கன்னா உங்களுக்கு லைக் அது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். ஸோ யங்ஸ்டருக்கு நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் வெஹிக்கிள். உங்களுக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டோட்டலாக மாறும். உங்களுக்கு உள்ள பாடியிலேருந்து எல்லாமே மாறும். ஸோ நான் அந்த வெஹிக்கிள் கிட்ட போகும்போது நான் உங்களுக்கு அது 2 வேரியன்ட் இருக்குது, 2 மாடல்ஸ் இருக்குது. ஸோ 3 வேரியன்ட் இருக்குது. மிட் வேரியன்ட், பேசிக், டாப் மாடல். சரி, ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரிஸ்டா மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நியூ லான்ச் வெஹிக்கிள் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும், சீட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 900 mm கொடுத்துருப்பாங்க. தாராளமாக 3 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டான ஃப்ளோர், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கால் வச்சு நீங்கள் 2 சைடுமே கார் ட்ரைவ் பண்ணலாம். சரி, நிறையா அந்த கூட் ஸ்பேஸும் நிறையா இருக்கிறதால நம்ம நிறையா லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, 34 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நிறையா நல்லாவே இருக்கு. அப் டு 70 kg ஒரு ஆள் உட்காந்துக்கலாம் போல. தாராளமாக அப் டு 70 kg வரலுமே உங்களுக்கு வெயிட் கேரி பண்ணலாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் மட்டுமே நீங்கள். ஸோ இது கொஞ்சம் ஃபேமிலி வெஹிக்கிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ. இப்போ அதான் நீங்கள் கிட்டத்தட்ட 34 லிட்டர் பூட் ஸ்பேஸ் மாட்டாங்க. லைக் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் நீங்கள் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, LED லைட்டோட வந்துடும். ஸோ ஃபுல்லாகவே எல்லா திங்ஸுமே கேரி பண்ணாலுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். ஓகே, சேம் டைம் ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வைக்கலாம். தென் சார்ஜர் நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி தான் சார்ஜர் ரெண்டுமே சேம் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள சார்ஜர் இருக்கா ப்ரோ? உள்ள ஏதாச்சும் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதுக்கு அக்சசரிஸ் வாங்குற மாதிரி. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்குற மாதிரி மல்டிபர்பஸ் சார்ஜர் சொல்லிட்டு அது வாங்கணும். ஸோ அது வந்து வித் ஒயர் ஆர் ஒயர்லெஸ் ரெண்டுத்துலையுமே வருது. ஸோ இது மொத்தமாக எப்படி இது இப்போ காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 32 லிட்டர் ஃபுல்லாகவே வந்துடும். 2 லிட்டர் உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தமாக 34 லிட்டர் வரும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ரேஞ்சில் கொடுக்குறாங்க. பேசிக் அண்ட் மிட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 km ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா 100 km யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் ஆமாம், ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 hours எடுத்துக்கும், 7.5 hours எடுத்துக்கும். லைக் உங்களுக்கு 100 km டிஸ்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 7 hours. ஆமாம். ஸோ 5.5 hours நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா டாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 125 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த இது இருக்கா ப்ரோ? இப்போ வந்து நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ல ஸ்பீட் போனால் இவ்வளோ மைலேஜ் தரும். கண்டிப்பாக. இப்போ நான் சொல்கிற ரியல் ரேஞ்ச் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈகோ மோடில் மட்டும்தான். ஓகே. ஆவரேஜ் ஸ்பீடு உங்களுக்கு 35 to 45. இதுதான் ஈகோ மோட். நீங்கள் ஈகோ மோட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நான் சொல்கிற ரேஞ்சு நீங்கள் ஃபுல்லாக கிளைம் பண்ண முடியும். ஓகே, 34 to 45. ஓகே.
35 to 45 இது நார்மலா போறது. இதுல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நம்மளுக்கு 2 ரைடிங் மோட் வந்துடும் உங்களுக்கு. ஸ்மார்ட் இக்கோ மோட் அண்ட் ஜிப் மோடுன்னு சொல்லிட்டு. ஸ்மார்ட் இக்கோ மோட்ல ஃபுல்லா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஜிப் மோடு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு 80 போகும். ஸோ ஃபுல் 80 வரையிலுமே அதில் யூஸ் பண்ணலாம். பட் ரேஞ்ச் உங்களுக்கு கம்மி. ஒரு 25 கிலோமீட்டர் வரையிலுமே உங்களுக்கு ரேஞ்ச் ட்ராப் ஆகும். ஸ்பீடு டாப் ஸ்பீட் வந்து 80. விஸ்டா மாடல் டாப் ஸ்பீடு 80. ஸோ இதில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. வயசானவங்கலேருந்து யங்ஸ்டர் யூஸ் பண்ணுற வரையுமே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு லைக் ஃபால் சேஃப் கொடுத்துருக்காங்க. வண்டி ஒரு 60 டிகிரி மூமெண்ட்டில் இருக்கும்போது கீழே விழுந்துட்டாலோ சாஞ்சாலோ ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் ஆகிடும். ஓகே. ஸோ ஈவன் நம்ம பேட்டரி வண்டின்றதுனால நாய்ஸ் இருக்காது. ஓகே. யாராவது தூக்குறவங்க வந்து த்ராட்டில் பண்ணிடுவாங்கன்றதுக்காக அந்த ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. லைக் ஆட்டோ ஆஃப் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். திருப்பி நீங்க வண்டி எடுத்துட்டு ஆஃப் அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்லாண்டிங் டிகிரில நம்ம கீழே வர மாதிரி 60 டிகிரில கீழே விழுற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு சென்சார் தான் உங்களுக்கு ஆட்டோ டிடெக்ட் நல்ல ஆஃப் ஆயிடும். ஸோ ஃபால் சேஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிகிரி அப் அண்ட் டவுன் ஸ்லோப்ல டவுன்ல ஸ்டேபிளா நிற்கும் வித்தவுட் பிரேக் இல்லாம. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து கீழே வந்தவங்க வந்து பயத்துல வந்து தப்புன்னு ரேஸ் பண்ணிட்டு அது அவங்கன்றது இல்ல, தேர்ட் பார்ட்டி யாராவது வந்து வண்டியை தூக்கிட்டு லிஃப்ட் பண்ணும்போது கூட தெரியாம, ஏன்னா நாய்ஸ் இல்ல வண்டி ஆஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு கூட யாராவது லிஃப்ட் பண்ணி திருவாங்க. ஸோ த்ராட்டில் பண்ணும்போது தூக்கிட்டாங்கன்னா வண்டி மூமெண்ட்ல போயிடும். ஸோ அதனால அது கொடுத்துருக்காங்க. லைக் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்டு கொடுத்துருக்காங்க. அப் அண்ட் டவுன் 2 டிகிரி. ஸோ வண்டி ஸ்டேபிளாக நிற்கும், பிரேக்கே பிடிக்க தேவையில்லை. வண்டி பின்னாடியும் போகாது, சர்வூரில் இருக்குன்னா முன்னாடியும் போகாது. ஓகே. ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ரிவர்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கா? எஸ் இருக்கு, ரிவர்ஸ் ஃபீச்சர்ஸுமே இருக்கு. வயசானவங்க லேடிஸ் யாராவது பள்ளத்தில் விட்டுறாங்க, முன்னாடி நவுத்த முடியலன்னா நீங்கள் ரிவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் வந்து எவ்வளோ போகும்? பின்னாடி வந்து உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு வரலாம் பின்னாடி போகும். ஸ்விட்சாவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸ்விட்ச் பண்ணிட்டு நம்ம நார்மலா ஆக்சிலரேட்டர் ஸ்விட்ச் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட் த்ராட்டில்லாம் கிடையாது. நார்மல் ஆக்சிலரேஷன் பண்ணாலே உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு வரலாம் பின்னாடி போகும். ஸோ இது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக லேடிஸ்க்கும் ரைடிங் மோட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தெஃப்ட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் கீ நீங்கள் எங்கே வண்டி விடுறீங்க, கீ இல்லாமல் யாராவது வண்டியை மூவ்மெண்ட் பண்ணுறாங்கனாலே உங்களுக்கு ஏத்தர்லேருந்து மெசேஜ் வந்து ஓகே ஸோ வெஹிக்கிள் இஸ் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஆப்ல வந்துரும். ஏத்தர் ஆப் நாங்க கொடுத்துருவோம். அது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமா இல்ல நார்மலா? ஏத்தர் ஆப் நார்மலாவே உங்க வெஹிக்கிள் கூட சிங்க் ஆகி தான் இருக்கும். ப்ளூடூத் வந்து என்னன்னா அதுல வந்து கால்ஸ் அண்ட் மியூசிக் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ வித் ஃபோன் இருக்கா? மியூசிக் ஸ்பீக்கர் கிடையாது. நம்ம ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆமா, கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் வித்அவுட் ஃபோன் இல்லாம. ரைடிங்ல போறீங்க சார், டிஸ்ப்ளேல வருமா அது? ஆமா, டிஸ்ப்ளேலயே உங்களுக்கு ஷோ ஆயிடும். யார் கால் பண்ணி சேவ் பண்ணிருந்தீங்கன்னா நேமோட வரும், இல்லனா அன்னோன் நம்பராவே வரும். லைக் ஃபோன் எடுக்க தேவையில்ல. ரைடிங் டைம்ல நீங்க யார் பண்றாங்க டிஸ்ப்ளேல அப்படியே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிடெக்ட் இருக்கு, தெஃப்ட் அலர்ட் இருக்கு. லைக் வெஹிக்கிளோட லொகேஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ஃபேவரட் ஒன்று. ஸோ ஏத்தர் ஆப்ல நம்மளோட ஃபேவரட் ஒன்னோட நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். ஒரு எமர்ஜென்சி டைம் மொபைல் சுவிச் ஆஃப் ஆக போகுதுன்னா டைரக்டா வெஹிக்கிள் இருந்து ஃபேவரட் ஒன்று நல்லாவே தேவைப்படும். எப்போ வரீங்கன்னு கேட்பாங்க. ஒரு நைட் டைம்ல ஏதாவது வண்டி யூஸ் பண்றாங்கன்ற டைம்ல அது கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அது ஜிபிஎஸ் ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆயினே இருக்கும். ஆமா, உங்களுக்கு வெஹிக்கிள்ல வந்து இன்பில்டா சிம் வந்துடும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு சிங்க் ஆகி தான் இருக்கும். நெட்வொர்க் எல்லாமே அதுவே ப்ரொவைட் பண்ணிடும். லைக் லைவா உங்களுக்கு கூகுள் மேப் வந்துடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வெஹிக்கிள்ல வரும். உங்களுக்கு வெஹிக்கிள் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல வரும். கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்ல நான் சொன்ன மாதிரி கூகுள் மேப் வரும். ஏத்தர் ஆப்ல வண்டியோட லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி லைவ் லொகேஷன். ஓகே, நீங்க சப்போஸ் அந்த லைவ் லொகேஷன் முடிச்சு கட் ஆகுறீங்க, அடுத்த ரைட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதோட டீடைல்ஸும் தனியாக வந்துடும். ப்ரீவியஸ் சைடில் போய்டும் முன்னாடி. லைக் அது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரியல் ரேஞ்சு ஷோ ஆகும் டிஸ்பிளேல. நாங்கள் வந்து சர்டிஃபை ரேஞ்செல்லாம் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குது வெஹிக்கிள்ன்றதை நாங்கள் சொல்லிடுவோம். ஈவன் வெஹிக்கிள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரி காட்டிடும். அதுக்கு மேலே ரியல் ரேஞ்ச் எவ்வளோ போகும்ன்றதும் அதில் காட்டும். ஆமாம், எவ்வளோ கிளைம் பண்ணலான்றதும் உங்களுக்கு காட்டும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இடத்துலயும் வந்து கிரிட் வந்துச்சுல ப்ரோ, ஏத்தர் கிரிட். எஸ், அது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட். ஆமா, நம்ம மட்டும் தான் வச்சிருக்கோம். ஏன்னா ஈவன் ஏத்தரோட கிரிட் ஸ்டேஷன் மட்டும் தான் 3000+ இப்போ கொடுத்துருக்காங்க. வேற யாருமே அந்த அளவுக்கு இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணல. இன்னும் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகும்னா தவிர கண்டிப்பா அதிகமாகும். இடம் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா கஸ்டமர் சைட்ல இருந்து எவ்வளவு புஷ் பண்றாங்களோ கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம தான் அதிகமாகவும் பண்ணிட்டு இருக்கோம். இது மோஸ்டா எங்கெங்க ப்ரோ நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கிரிட்ஸ்? கமர்ஷியல் ஸ்பேஸ்ல அதிகமா வைப்போம். அந்த பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி ரீஜன்லயே இருக்கும் வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் ஸ்பேஸ் இருக்கு, கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்குன்னா உடனே அங்க. சரி, இப்போ ஹைவேஸ்னா எடுத்துன்னு போறாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து சப்போஸ் நின்னுடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியும் ஹைவேஸ்ல? சார்
இல்ல நம்ம ஹைவேஸ் நம்ம போறோம்ல, ஓகே. அப்போ வந்து சப்போஸ் பேட்டரி சுவிட்ச் ஆஃப் ஸோ ஆயிடுச்சு. உங்களுக்கு அதுக்கான ஒரு ஃபியூச்சருமே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ட்ரிப் பிளானர் சொல்லிட்டு வரும். ஓகே, ட்ரிப் பிளான். ஸோ நீங்க இப்போ ஒரு வேல போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த ஆப்லயே ட்ரிப் பிளானர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போற Okay. வழியில எங்கெங்க கிரிட் இருக்கு, எங்கெங்கனா நீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் போறீங்க, அது எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலான்றது ஃபுல்லாவே உங்களுக்கு அதுல வந்துரும். அது மேப்லயே ஆமா, காமிச்சிரும். மேப்லயே வந்துரும். போற வழியில எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிரிட் இருக்குன்னு காட்டிடும். எவ்வளோ டைம்க்குள்ள நீங்க அங்க போய் ரீச் ஆவீங்கன்றதும் காட்டிடும். அதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் கன்சியூம் பண்றதுன்றதும் அதுல காட்டிடும். ஓகே. ஸோ உங்களுக்கு அதுவும் யூஸ் பண்ணிடும். இதுக்கு ஏத்த ஆப்லயே உங்களுக்கு நியர்பை எந்தெந்த லொகேஷன்ல இருக்குன்றதும் உங்களுக்கு காட்டிடும். ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்ல வந்துரும். டிஃபால்ட்டா நம்மளுக்கே தெரியும் எங்கெங்க கிரிட் இருக்கு. கண்டிப்பா நீங்க அது மேனுவலாவே பாத்துக்கலாம். ஆமா. ஸோ நீங்க மொபைல்லயும் பாத்துக்கலாம். சப்போஸ் நம்ம ஹைவே போற மாதிரி இருந்தாலும் பயப்பட எங்கெங்க கிரிட் இருக்கோ, உங்களுக்கு பேட்டரி கம்மியாகிற மாதிரி இருந்தா நம்ம எக்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு லைக் லொகேஷனோட வந்துரும். ஆமா. ஈவன் அது ஃப்ரீயா இருக்கா இல்ல யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றதும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏத்தர் ஆப் ஃப்ரீயா இருக்குன்னா நீங்க போயிட்டு அங்க போட்டுக்கலாம். இல்லைன்னா வெயிட் பண்ண தேவையில்ல அங்க போயிட்டு. அதெல்லாமே உங்களுக்கு show அது ஆகும். டைமிங் இருக்கும்ல, அந்த ஆமா. சார்ஜ் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் நம்ம போய் அங்க போய் வெயிட் பண்ற மாதிரி கூடாது. அப்படி அதுவுமே ஷோ ஏமாந்துரும். ஆயிடும். ஸோ பிஸியா இருக்கா இல்ல அங்க எங்கேஜா இருக்கா எல்லாமே காட்டிடும். அதுவுமே உங்களுக்கு ஆப்ல ஷோ ஆகும். அந்த கிரிட் ஸ்டேஷன் ஃப்ரீயா இருக்கா உங்க லொகேஷனோட வந்துரும். ஃப்ரீயா இருக்கானே இல்லன்னு கூட வந்துரும். அதுதான் இப்ப அங்க யாராவது போட்டிருக்காங்கன்னா எங்கேஜ் ஆமா, எங்கேஜ் ஃப்ரீயா இருக்குன்னா அது ஒரு உங்களுக்கு நல்ல விஷயம். நம்ம ஆர்டி அங்க நியூஸ்னு போய் சொல்லிட்டு வரும். அந்த டைம்ல நீங்க அது use அங்க போய் வெயிட் பண்ண தேவையில்ல. அதுவுமே அது ஒரு- இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தான் ப்ரோ. இந்த பேட்டரி இருக்குல்ல ப்ரோ, அது நம்ம எவ்வளவு வருஷம் நம்ம வாரண்டி கொடுக்க முடியும்? நார்மலா டிஃபால்ட்டா வெஹிக்கிள் கூட வர்றது பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ். அது எய்தர் 30,000 Okay. கிலோமீட்டர். Okay. இயர்லியா எது வருதோ அப்ப நீங்க 30,000 நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஆமா, பேட்டரி. இல்ல அப்படி கிடையாது. ஜஸ்ட் வாரண்டி தான். ஓ, வாரண்டி. வெஹிக்கிள் கூட வர்றது டிஃபால்ட் வாரண்டி 3 இயர்ஸ் வாரண்டி. ஸோ நம்ம ப்ரோ பேக்னு ஒரு ஆட் ஆன். இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த ப்ரோ பேக்ல தான் வரும். ஈவன் இந்த ஃபீச்சர்ஸ் இல்லாம உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வாரண்டி வரும். ஸோ மொத்தமா 5 இயர்ஸ் ஆர் 60,000 கிலோமீட்டர் உங்களுக்கு வாரண்டி கவர் ஆகும். ப்ளஸ் லாஸ்ட் ஒரு 5 மந்த் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு 5,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா 8 இயர்ஸ் பேட்டரி வாரண்டியா மொத்தமா போட்டு கொடுத்துறாங்க. ஸோ 8 இயர்ஸ் ஆர் எய்தர் 80,000 கிலோமீட்டர் எது இயர்லியா வருதோ வாரண்டி உங்களுக்கு ட்ராப் ஆகும். இப்போ நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் என்ன நம்ம மெயின்டைன் பண்ணணும்? இந்த மாதிரி இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுக்கும் போது நம்ம ஏதாச்சும் மெயின்டைன் பண்ணல நம்ம வந்து இல்லை இதில் நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். ஈவியை பொறுத்தவரை உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். எவ்ரி 5,000 கிலோமீட்டர் ஆர் 6 மந்த் வந்து நீங்கள் இங்கே சர்வீஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சைட்லேருந்து சொல்கிறது ஒரு வாட்டர் லெவல் சொல்லுவோம். அதுக்கு வரலாம் நீங்கள் எடுத்துன்னு போக யூஸ் கூடாது. பண்ணிக்கலாமா, வண்டி ஸ்டேபிளாக நிறுத்தி வைக்கவோ இல்லை அதில் ஓட்டவோ கூடாது. ஒரே ஒரு நாம்ஸ் மட்டும் தான். ஆமா. மற்றபடி அதான் நம்ம வாட்டர்னா மெயின் இஷ்யூ. So நம்ம வேற ஏதோ பெரிய battery. நாம்ஸ் வச்சுலாம் நம்ம வெஹிக்கிள் கொடுக்கல. அது எல்லாருக்கும் இருக்கு. பெட்ரோலுக்கும் அதே தான் ப்ரோ. ஜீரோ கம்ப்ளைண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆமா. சொல்லும் போதே நம்ம அந்த நாம் சொல்லிடுவோம். ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சார்ஜ்லாம் எப்படி வரும்? உங்களுக்கு ஆவரேஜா உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 800ல இருந்து 1200 வரணும். அதை தாண்டி ஏதாவது பார்ட்ஸ் சேஞ்ச் பண்றீங்க அது போறீங்க வந்து அந்த 5,000 கிலோமீட்டர் தாண்டானா அந்த சர்வீஸ் தான் Okay. சொல்றேன். இது எவ்ரி மாசம் சர்வீஸ் மாசம் பே தேவை. சர்வீஸ் தான், பிரதர் ஃப்ரீலாம் பண்ண மாட்டேன். ஓகே. எவ்ரி சர்வீஸ் பே சர்வீஸ் தான் வரும். இல்ல ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் ஃப்ரீயா இல்ல அதெல்லாம் எங்க கிட்ட கிடையாது. Okay. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இல்ல இருந்து அது ஓப்பனா சொல்லிட்டா அது எல்லாருக்கும் கொஞ்சம் வசதியான. ஆமா, இந்த கன்ஃபியூஷன் இருக்கு ஆமா. நிறைய. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இருந்தே பே சர்வீஸ் தான். நான் திடீர்னு ஒரு 3 or 5 மந்த் முன்னாடி எடுத்துட்டு திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ்னு சொன்னாங்கன்னா பெய்டு தான். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இருந்தே பெய்டு தான். பரவாயில்ல. Free ஆனா service அந்த 5,000 கிலோமீட்டர் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த குவாலிட்டி அது either அதுல 6 பேசு. months. சில பேர் ஓட்ட மாட்டாங்க, டைம் எடுத்துப்பாங்க. சில பேர் ஓட்டுவாங்க, டைம் இருக்கும். பட் அவங்க 2 பேருக்குமே காம்பன்சேட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே. சரி, இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ சார்ஜ் இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் தான் போட முடியுதுன்னு வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் போகும்? புரியல 15 மினிட்ஸ் நீங்க சார்ஜ் அர்ஜென்ட் இல்லாமலே போக மாட்டீங்களா? இல்லை, ஒரு சேஃப்டிக்கு தான் கேட்குறேன். சொல்லுங்க brother. இல்லை சார்ஜ் இல்லை, நீ அப்போ கிளம்பும் போது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சார்ஜ் போடுறோம். இந்த 15 மினிட்ஸில் மட்டும் எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும்? நீங்க இப்ப கிரிட்ல போடுறத பத்தி பேசுறீங்களா இல்ல வீட்ல போடுற சார்ஜர்? கிரிட்ல இல்ல வீட்ல சரி, வீட்டில் நார்மலா நீங்க வீட்ல ஒரு 15 மினிட்ஸ் போடுறீங்கன்னா அவ்வளோலாம் உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ப்ரோ அது டிஃபரன்ஸ் இருக்கா ப்ரோ கிரிட்லயும் வீட்லயும்? கிரிட்ல நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா 45 மினிட்ஸ் 80%. ஓ, அதே 80% நீங்க வீட்ல போறீங்கன்னா 4 hours எடுக்கும். 4 hours Okay. 45 மினிட்ஸ் எடுக்கும். அப்போ வந்து நம்ம வீட்ல போறத விட இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ. அது பேட்டரி போடணும்ல, ரீசார்ஜ் பண்றோம்ல, அதுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் இருக்கா? சார்ஜ் charge பண்றதுக்கு பண்றது. பேபிள் தான். நான் per பேபிள் minute 1 rupees plus GST யோட வரும் உங்களுக்கு. பெர் மினிட் 1 ரூபி. 1 அப்போ வந்து ஃபுல் சார்ஜ்னா எவ்வளோ? So, உங்களுக்கு 1 hour நீங்க கவுண்ட் வச்சுக்கீங்க. ஓகே. வந்து நீங்க 45 to 55 வரலாம் பே பண்ற மாதிரி இருக்கும். GST யோட சேர்த்து 80% தான் ஏறும். கிரிட்ல அதுக்கு மேல ஏறாது. அப்போ வந்து 1 hour வீட்ல நம்ம மட்டும் யூஸ் தான் 100. பரவாயில்லையா? அந்த 1 hour நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் போட்டிங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தாராளமா போகலாம். இப்போ நீங்க 100 எடுக்கிறீங்க 80%னா நீங்க 80 யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம சாதாரண நார்மல் பைக்கே வந்து ஹீரோ ஹோண்டா எடுத்தாலே வந்து 1 கிலோமீட்டர் போனா இப்ப டிராப் ஆகுது 50 தான் நீங்க தருது. நீங்க அப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். இது பரவாயில்ல, Even இது நீங்க கொஞ்சம். பெட்ரோல் வெஹிக்கிள் 1 லிட்டர் போறீங்கன்னா அதிகபட்சம் 45 ஆ, கிலோமீட்டர் 45 தான். அதுவே இப்ப எங்க கம்மியா கிட்ட தான் நீங்க அது வந்து இப்போ 105 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் போகுது பிரைஸ். எங்களுக்கு ஒரு 50 தான் பே பண்ற மாதிரி இருக்கு. ஈவினாலே எங்களுக்கு ஈவினாலே 50 பே பண்ற மாதிரி இருக்கு. பட் டபுள் வேல்யூ வரும். ஓகே 50 + 50 100 நாங்க கொடுக்குற ரேஞ்ச். ஓகே ஸோ நீங்க 1 லிட்டருக்கான பெட்ரோல் காஸ்ட்டை நீங்க ஃப்ரீ பண்ணுவீங்க. சேவிங்ஸ் ஓகே. அப்படி சொல்லணும். சரி ப்ரோ, அந்த இந்த வெஹிக்கிளோட மாடல் பத்தி காமிக்குமா? அந்த சேஸ் அந்த எஸ் battery. லைக் ரிஸ்டாவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு டியூப்லார் யூஸ் பண்றாங்க உள்ள சேஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே 2 டபுள் பெல்ட் வந்துடும். பிரைமரியா செகண்டரி பெல்ட் 2 பெல்ட் வருது. ஃபுல்லாக பெல்ட் டிரைவ் தான் நம்ம கிட்ட. ஓகே டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும் டிஸ்க் வரும் ரிஸ்டா மாடலில். பேக் வந்து ட்ரம் வரும். ஸோ டச் ஆக்சஸ் இருக்காது ரிஸ்டால. நம்ம 450யோட சேஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஒரு வழியா வந்து அந்த இதை பார்த்து முடிச்சாச்சு. ஆமா பாக்குறதுக்கும் ஒர்த்தா தான் இருக்கு. நாங்க வந்து டீடைல்ஸ் வந்து பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். மீண்டும் அடுத்த ஒரு vlogனா வந்து பைக் சீரிஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்ப ஈவி சீரிஸ், இது வந்து ஈவி சீரிஸ். நெக்ஸ்ட் வந்து ஓலா போவோம். பைக் சீரிஸ் அதை தனியா வச்சுப்போம். கார் சீரிஸ் வந்து வேற ஒருத்தன் வரான். அவன் வந்தபோது அந்த கார் சீரிஸ் போட்டு வரான். சென்னை கை வேற ஒரு சேனல் கை வரான். அது வரும்போது நம்ம கார் சீரிஸ் பார்ப்போம். ஓகே, இந்த சேனல்ன்ற பாருங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்பது உங்கள் வாய்ஃபம் பிரேமன் கார்த்தி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன். பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்றேன்.